Hello friends, welcome to 4sSpecialkitchen. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டான நெய் பிஸ்கட் செய்ய போறேங்க. இது வீட்ல எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 4sSpecialkitchen-ஐ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல பொடி பண்ண சக்கரை 1/4 கப் அளவு, மைதா மாவு 1 கப், கொஞ்சமா உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் 1/4 கப் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் பால், தண்ணி இந்த மாதிரி எதுவும் சேர்த்தாம நெய் மட்டுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு மாவை சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணா போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. விரிசல் இல்லாமல் நல்லா சேஃபா செஞ்சு எடுத்துக்கலாங்க. தட்டுல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா இதை வச்சுக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்னதா உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு லைட்டா பிரஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக மணல் அல்லது சால்ட்டு போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம தட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு கவர் பண்ணிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடி ஆச்சான்னு பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வாவ், பிஸ்கட் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது நல்லா ஆறின பிறகு தாங்க எடுத்து சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பிஸ்கட் நல்லா கீழே ப்ரௌனிஷாகவும் மேலே நல்லா ஒயிட்டாகவும் அழகாக இருக்குது. இப்போ இதை உடைச்சு கட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்பவே டேஸ்டான நெய் பிஸ்கட் ஈஸியாக வீட்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த நெய் பிஸ்கட் வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடுங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது பேக்கரியில் வாங்குகிற பிஸ்கட் மாதிரியே அதே டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த நெய் பிஸ்கட் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் 4sSpecialkitchen-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.